Hi guys, this is Yokesh. Welcome to Yokesh University. ஸோ இதில் வந்து நம்ம இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்களோ சர்க்கிள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், மெயின் ட்ரெண்ட்ஸ். லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப் ட்ரெண்ட். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்னா மேலே போகிறது, டவுன் ட்ரெண்ட்னா கீழே வர்றது. ஓகே, ஸோ வில் டைப் இட் ஹியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்றைக்குமே இப்படி மேலே போயிடாது. ஸோ எந்த பேர் ஆர் பிட்காயின் ஆர் வாட் எவர் இட் மேபி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரே நாளில் இப்படி ராக்கெட் மாதிரி போயிடாது மேலே அப் ட்ரெண்ட். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாளைக்கு கீழ வந்து இப்படி ட்ராப் ஆயிடாது. ஸோ, அதனால வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்றத சொல்றேன். ஸோ, ஒரு அப் ட்ரெண்ட்னா வச்சுக்கங்களேன், மார்க்கெட் வந்து லைக் வந்து இங்க பாருங்க. ஸோ, கொஞ்சம் அப்படி மேல, அண்ட் தென் கீழ, அண்ட் தென் மேல, அண்ட் தென் கீழ, அண்ட் தென் மேல. ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகும். ஓகே, லைக் இந்த மாரி மேல, கீழ, மேல, கீழ, மேல, கீழ தான் வந்து ஒரு என்னது அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகும். ரைட். ஸோ, சேம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகபிள் ரொம்ப சிம்பிள். அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கும் அதே தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கீழ அண்ட் தென் மேல. ஸோ கீழ அண்ட் தென் மேல. ஸோ கீழ, கீழ. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து மார்க்கெட் போகும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையர் ஐ சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஐ, ஹையர் லோ. ஸோ இங்கேருந்து மேல போனது தான் இது ஐ. இது லோ. இத பிரேக் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்த ஐ. இது லோ. ஐ, லோ. ஸோ ஹையர் ஐ, ஹையர் லோ. ஹையர் ஐ அதேமாரி. லோவர் லோ, லோவர் ஐ. லோவர் லோ, லோவர் ஐ. ஸோ இதுதான். இத நீங்க போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இது மைண்ட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ ஒரு அப்பு, டவுனு. அப்புறம் அப்பு, டவுன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ட்ரெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கேத்த மாரி தான் இங்க போணும். பை ட்ரெண்ட்னா பை மட்டும் தான் போணும். செல் ட்ரெண்ட்னா செல் ட்ரெண்ட் தான். அதாவது அப் ட்ரெண்ட் மீன்ஸ் பை ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் செல் ட்ரெண்ட். ஓகே. இத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாரியே வந்து ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் நான் வந்து போன கிளாஸே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ரீவியஸா இருக்க டேட்டாஸ் வச்சு தான் வந்து நம்ம மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணுவோம், பிரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹிஸ்டரி எப்பயுமே ரிப்பீட்டடே இருக்கும். பழைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அத வச்சு தான் வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கம்பெனி, இன்ஸ்டிடியூஷன் இன்னும் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் மூவ் ஃபார் பேர் ஆர் கோல்ட் ஆர் பிட்காயின் வாட் எவர் இட் மே பி. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்ததா இன்னொரு ட்ரெண்ட் இருக்கு. இதுதான் எல்லாருக்குமே பேசிக் தெரியும். அது இல்லாம இன்னொரு ட்ரெண்ட் இருக்கு. விச் இஸ் கால்ட் அஸ் சைட்வேஸ். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் பார்த்துருக்கோமா? விச் இஸ் சைட்வேஸ் சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் வந்து சென்டிமென்ட் சொல்லுவோம். சென்டிமென்ட் அனலைசிஸ் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ள நம்ம போனா சைட்வேஸ். ஓகே. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சைட்வேஸ்னா என்ன கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேம்லயே இருக்கு பாருங்க. ஒரு மாரி மார்க்கெட் சைடா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மார்க்கெட் வந்து மேல போகுது. ஓகே. இப்போ இங்க வந்து மேல போகுது. மேல போயிட்டு, இப்போ இதே இடத்துல இப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ இப்படியே கீழ மேல, கீழ மேல அப்படியே பொறுமையா இப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தே கால் அஸ் சைட்வேஸ். ஸோ ஒரே பிரைஸு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்க்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, மாறி, 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 மாறி சுத்துறதுக்கு பேரு தான் வந்து சைட்வேஸ். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன்ல அப் ட்ரெண்ட்னா என்ன? டவுன் ட்ரெண்ட்னா என்ன? சைட்வேஸ்னா என்ன? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். யூ ஷுட் ரிப்பீட் இட்செல்ஃப். இது தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரியல் மார்க்கெட்ல இத அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஆனா அப்கமிங் வர ரியல் மார்க்கெட்ல நீங்களும் இத அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் டேட்டா. அந்த பாஸ்ட் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சா, எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்கும் புரியும். ஆனா ரியல் மார்க்கெட், ரியல் டேட்டால பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப ஓகே. ஓகே சொன்னது கரெக்ட்டா இருக்கு. அதான் மார்க்கெட் கரெக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணும். ஸோ வந்து கோ வித் யுவர் சார்ட்ஸ். உங்க சார்ட்ஸ் எடுத்து ஹோம் ஒர்க் பண்ணுங்க. டெய்லி மார்க்கெட்ல உட்காருங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா யோகே சொன்ன மாரி போகுதா பாருங்க. ஸோ த இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஷேர் இட்ஸ் லைக் சம் வாட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பஞ்ச் ஆஃப் டாலர்ஸ் நீங்க பே பண்ணி நீங்க கோர்ஸ் மத்த இடத்துல எடுக்குறாங்க பார்த்தீங்களா? லைக் $1000 அதோட ரொம்ப வொர்த்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது இது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஓகே. டே டைம் ஃப்ரேம்ல we are going to find அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். டே கேண்டில் ஓகே. ஸோ எல்லாமே ஒரு கேண்டில். இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இங்க வரைக்கும் மேல போயிருக்கு. இங்கேருந்து என்ன இருக்கு பாருங்க. அப்படியே கீழ தான் விழுந்திருக்கு. இப்போ இது என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே தான் வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க கீழயே வந்துட்டுருக்கா? அப்ப இது வந்து பாருங்க, நான் சொன்ன மாரி வந்து ஸ்ட்ரெய்ட்டா இப்படி ஒரே லைனா கீழ வரல. ரைட்? எப்படி? சொன்ன மாரி ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல கீழ வரல. ஆனா இது டவுன் ட்ரெண்ட் தான்.
பட் ஆனா வந்து பாருங்க, நான் சொன்ன மாரி வந்து கொஞ்சம் கீழ, அண்ட் தென் மேல, கொஞ்சம் கீழ, அண்ட் தென் மேல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். இப்போ இன்கேஸ் இப்படி கீழ வந்து இப்படி மேல போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்ட். அப்படியே பாருங்களேன். ஸோ இது வந்து நான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் செல். செல் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. செல் போயிட்டு இருக்குன்னுவாங்க. ஓகே ஃபைன். அப்படியே இங்கேருந்து பாருங்க. பை ஆகும்போது பாருங்க. இங்கேருந்து ஃபுல்லா பை தான். இங்கேருந்து இங்கேருந்தே பார்த்துச்சுங்களேன். இங்கேருந்து பாருங்க. ஃபுல்லா மார்க்கெட் பை தான். ஜஸ்ட் ஐ அம் ஷோயிங் இட் ஃபார் சம் எக்ஸாம்பிள் ஓகே. நீங்க பாருங்க. மேல போயிருக்கு, கீழ வந்திருக்கு. அகைன் மேல, கீழ, தென் மேல, கீழ, மேல. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? பை ஆயிருக்கு ரைட்? ஸோ நான் கலர் மாத்துறேன் பை. ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரெண்ட்? இட்ஸ் அ பை ட்ரெண்ட். இது வந்து ஒரு பை ட்ரெண்ட். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை ட்ரெண்டுக்கும், செல் ட்ரெண்டுக்கும் மேல பார்த்த மாரி, கிளாஸ் நம்ப பார்த்த மாரி யூ காட் தி ஆன்ஸர். ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்டும் அப்ளிகபிள் ஓகேயா? இப்ப சைட்வேஸ் நான் எங்க ப்ரோ யோகேஷ்? எங்க எங்க போய் ஃபைண்ட் பண்றது? சைட்வேஸ் எனக்கு எங்கன்னு தெரியலையாடே! ஸோ லெட் மீ ஷோ யூ தட் ஆல்சோ. சைட்வேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மாரி சைடாவே அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்ப இந்த லெவல்லாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் தான். ஸோ இது ஃபுல்லாவே சைட்வேஸ் தான். இந்த பாக்ஸ். இப்ப பாருங்க மேல, கீழ அப்படியே இங்கேயே சுத்திட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் தே கால் ஆஸ் அ சைட்வேஸ். ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ டேட் அண்ட் டைம் வரும். அதையும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம் ரைட்? ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்ல என்ன முடிச்சிருக்கோம்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்ல சாரி கைஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அண்ட் தென் சைட்வேஸ் பார்த்துருக்கோம். ஓகே. சைட்வேஸ் பார்த்துருக்கோம். இப்ப அதில அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக் குடுக்குறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேட், டைம் எப்படி பார்க்க சொல்றேன். டேட்டு, டைமு அண்ட் இயர். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒண்ணும் இது ரொம்ப சிம்பிள். இது அப்படியே ஒரு அப்படியே அப்படியே பட்ன்னு ஒரு ஃபயரா கேப்சர் பண்ணிக்கங்க. கீழ வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு வந்து என்ன கிழமை? வெட்னஸ்டே 20யா? கீழ வெட்னஸ்டே 20 காமிக்குதா? ஓகே. ஸோ நவம்பர் 2024 கீழ காமிக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல. இங்க தெரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஃப்ரைடே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 19 நவம்பர். ஸோ இதையும் வந்து இப்படி செக் அவுட் பண்ணி பாருங்க. கீழ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ இது வந்து மோர் யூஸ்ஃபுல். அதேமாரி இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து யூடிசி டைம்ல இருக்கும். ஸோ இத நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க. டைம் ஜோன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, யூடிசி கொல்கட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம ஊர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ யா ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து கண்டிப்பாவே குடுங்க. அண்ட் தென் யா உங்கள அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பாய்.